சார் இன்னைக்கு டேட்ல வந்து மார்க்கெட்ல முதலீடு செய்யலாமா கூடாதா? எல்லா அசெட் கிளாஸோட அதிகமா ரிட்டர்ன் கொடுத்த ஒரே ஒரு அசெட் கிளாஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட். எஃப்டியில் முதலீடு செஞ்சு யாரும் வந்து பணக்காரன் இவ்வளோ வரைக்கும் ஆனதில்லை. வெறும் ப்ராப்பர்ட்டியில் செஞ்சு கூட ஆனதில்லை. சார் ஆயிருக்காங்க சார். சார் நீங்களும் செய்யுங்க, ஒரு 100 கோடி செய்யுங்கன்னு சொல்லுவேன் நான். யார் முதலீடு செஞ்சு அடுத்த ஒரு 5 வருஷம் 7 வருஷம் மார்க்கெட்டில் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்களோ அவங்க வந்து டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் எடுத்து தான் வெளியே வந்திருக்காங்க. லாங் டேர்முக்கு நீண்ட காலத்துக்கு வந்து நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு ரெடினா கண்டிப்பாக எஸ்ஐபியோ லம்சமோ நீங்கள் வந்து கண்டிப்பாக முதலீடு செய்யணும். அது ஒன்று. அடுத்த 6 மாசத்துல வந்து மார்க்கெட் ஏறுமா இல்லையா அது வந்து யாராலும் சொல்ல முடியாது. சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து மார்க்கெட் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு. நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி போடுன்றாங்க. இப்போ இந்த எஸ்ஐபியை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாம என்னெல்லாம் கவனிக்கணும் சார்? மார்க்கெட் திரும்ப கொஞ்சம் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட்ல வந்து முதலீடு செய்யணுமா கூடாதா? ஏன்னா மார்க்கெட்ல வந்து 2 விதமா நீங்க வந்து முதலீடு செய்யலாம். ஒன்று லம்சம்னா உங்ககிட்ட வந்து எப்போ பைசா இருக்கோ நீங்க வந்து கொண்டு வந்து மார்க்கெட்ல வந்து முதலீடு செய்றீங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து எஸ்ஐபினா ஒரு முதல்ல நம்ம நினைச்ச ஒரு தொகை அமௌண்ட் 1000 ரூபாய் இருக்கலாம், 5000 ரூபாய் இருக்கலாம், 10,000 ரூபாய் இருக்கலாம், 10 லட்சம் ரூபாய் இருக்கலாம், வாட் எவர். ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து மாதம் என் அக்கௌண்ட் வந்து ஒரு இஎம்ஐ மாதிரி, ரைட்டா, ஒரு இஎம்ஐ மாதிரி ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிட்ட அக்கௌண்ட்ல இருந்து அது வந்து மார்க்கெட்டுக்குள்ள மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்து முதலீட்டு ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வித்தியாசம் லம்சமுக்கும் எஸ்ஐபிக்கும். ஸோ எஸ்ஐபி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா கூடாதா? இஸ் ஈக்குவலன் டு சார் நான் வந்து நீங்க வந்து மார்க்கெட்ல முதலீடு செய்யலாமா கூடாதா? ஏன்னா ரெண்டுமே மார்க்கெட்ல தான் முதலீடு செய்ய போறீங்க, ரைட்டா. எஸ்ஐபி வந்து நீங்க பார்ட் பை பார்ட் பண்ண போறீங்க, லம்சம் ஒரே ஷார்ட்ல பண்ண போறீங்க. ஆனா ரெண்டுமே வந்து மார்க்கெட்ல வந்து முதலீடு ஆக போகுது. மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ கேள்வி இது வந்து நான் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணா, சார் இன்னைக்கு டேட்ல வந்து மார்க்கெட்ல முதலீடு செய்யலாமா கூடாதா, ரைட்டா? சிம்பிள். மார்க்கெட்ல வந்து முதலீடு எல்லாமே செய்யணும். அதான் நான் இப்போ 2001 வந்த பங்குச்சந்தைக்குள்ள. 2001 இருந்து இன்னைக்கு 2025 ஆகுது. 24 வருஷமா நான் வந்து இருக்கேன். எதுக்கு இருக்கோம்? பிகாஸ் மார்க்கெட்னால தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா எல்லா அசெட் கிளாஸோட அதிகமா ரிட்டர்ன் கொடுத்த ஒரே ஒரு அசெட் கிளாஸ் வந்து ஈக்விட்டி மார்க்கெட். ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க இது மார்க்கெட் வந்து சூடாட்டம், ரிஸ்கி, கேம்பிளிங் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா எஃப்டியில் முதலீடு செஞ்சு யாரும் வந்து பணக்காரன் இவ்வளோ வரைக்கும் ஆனதில்லை. வெறும் ப்ராப்பர்ட்டியில செஞ்சு கூட ஆனதில்லை. சார் ஆயிருக்காங்க சார். சார் நீங்களும் செய்யுங்க, ஒரு 100 கோடி செய்யுங்கன்னு சொல்லுவேன் நான், ரைட்டா. அவ்வளோ இருக்காது உங்ககிட்ட. ஆனா ஒரு 1000 ரூபாய் மாதம் வச்சுட்டு ஒருத்தர் வந்து பணக்காரர் ஆகலாமா? பணக்காரன்னு சொல்லக்கூடாது, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு வெல்த் பில்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அது ஒரே ஒரு வழி வந்து பங்குச்சந்தை தான். அண்ட் டைரக்டா பங்குச்சந்தை பத்தி நான் பேசல, இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல லம்சமோ எஸ்ஐபி பத்தியோ நான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து செய்யலாமா? இன்னைக்கு வந்து நீங்க சொல்லலாம் சார் இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் ஆயிடுமா, ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு, இந்தியா என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது, எக்கானமி வந்து இன்னைக்கு டேட்ல நம்ம நம்பர் 1 இருக்கோம் வேர்ல்ட்ல, குறையுமா, எல்லாம் இருக்கு. இந்த விஷயம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட கிளையண்ட் இதே மாதிரி ஏதாவது காரணத்துக்காக கேட்டாரு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா 2001 அந்த ரேஞ்சில் வந்து Y2Kன்னு ஒன்று வந்தது. இப்போ நிறைய பேருக்கு வந்து Y2K என்னன்னு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா Y2K வந்து இயர் 2000. ஸோ என்ன சொன்னாங்கன்னா அந்த டைம் வந்து 2000 ஸ்டார்ட் ஆகும்போது 2000, ஏன்னா லாஸ்ட்ல வந்து 00 ஆயிடும். இப்போ வந்து 2025 வந்து நம்ம வெறும் 25 எழுதுறோம்ல. ஸோ 2000 வந்து 00 எழுதுவோம். ஸோ 00 எழுதுனா எல்லாமே வந்து 100 வருஷம் பின்னாடி போயிடும் சிஸ்டம்ஸ். அன்னைக்கு ஸோ நான் என் கரியரே வந்து ஒரு .com பஸ்ட்ன்னு சொல்லலாம். ஒரு கிராஷோட தான் ஸ்டார்டே பண்ணேன். உள்ள வரும் Y2K அது இதுன்னு சொல்லி ஐடி செக்டர் ஃபுல்லா கீழே போகுது, எக்கானமி எதுவுமே இருக்காது. அப்போ கூட கிளைண்ட் தான் கேட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, என்ன போகுது. அதுக்கப்புறமா
எப்போ இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்களோ ஏதோ ஒரு உலகத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எப்பயுமே இருந்துதான், எப்பயுமே இருந்தது, ஃபியூச்சர்ல கூட இருக்கும். எதுவும் இல்லை, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சார் கோவிட் ஒருத்தர் வீடியோ போட்டாரு, உலகமே அவுட்டு எல்லாம் வித்துட்டு வீட்டில் உட்காரவன்னு சொல்லி. அப்பவும் கேட்டாங்க. ஆனா நீங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார் முதலீடு செஞ்சு அடுத்த ஒரு 5 வருஷம் 7 வருஷம் மார்க்கெட்ல வந்து சைலண்டா உட்காந்துருக்காங்களோ அவங்க வந்து டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் எடுத்து தான் வெளியே வந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. ரோலர் கோஸ்டர் நிறைய பேர் போயிருப்பீங்க. எங்கேருந்து நம்ம வந்து உள்ள உட்காடுறோமோ அந்த ஸ்டாண்டு அங்கே ஸ்டார்ட் ஆகும்போது அதை சுத்தி கித்தி எங்கெங்கயோ போகும் ரோலர் கோஸ்டர். ஆனா எங்க வந்து முடியும்? அதே ஸ்டாண்டு தான் வந்து முடியும். ரைட்டா? அதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து அதே ஸ்டாண்டுக்கு முடிக்காது, அதோட கொஞ்சம் ஹையர் லெவல் தான் முடிக்கும். ஆனா அந்த ரவுண்ட் போகும்போது அப் டவுன் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு வந்து சதாம் ஹுசேன் அட்டாக் பண்ணிட்டாரு, இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக் ஆயிடுச்சு, 9/11 ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து Y2K வந்தாச்சு, இன்னைக்கு வந்து ஏஷியன் கிரைசிஸ் வந்துச்சு, எல்லாம் நிறைய கிரைசிஸ் பார்த்தாச்சு. நீங்க லிஸ்ட் பண்ண நான் 1000 கிரைசிஸ் எழுதி கொடுப்பேன். ரைட்டா? 2008 கூட கிராஷ் பார்த்தோம், கோவிட் பார்த்தாச்சு. கோவிடோட அதிகமா நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம லைஃப் டைம்ல வந்து எதுவுமே பெருசா பார்க்க போகுது கோவிடோட அதிகம். ரைட்டா? ஸோ நெட் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் லாங் டேர்முக்கு நீண்ட காலத்துக்கு வந்து நீங்க முதலீடு செய்யறதுக்கு ரெடினா கண்டிப்பா SIPO லம்சமோ நீங்க வந்து கண்டிப்பா முதலீடு செய்யணும். அது ஒண்ணு. ஷார்ட் டேர்ம் சார் எனக்கு வந்து இந்த 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் இருக்கு, ஒரு 6 மாசத்துக்கு கழிச்சு என்னோட பையனோட காலேஜ் ஃபீஸ் கட்ட போறேன், அவர் நான் வந்து ஒரு EMI கொடுக்க போறேன், அவர் ஒரு வீடு வாங்க போறேன், அதுக்கு வந்து அட்வான்ஸா கொடுக்க போறேன், அந்த அமௌண்ட்டை வந்து நான் ஒரு 6 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. எதுக்குன்னா அடுத்த 6 மாசத்துல வந்து மார்க்கெட் ஏறுமா இல்லையா அது வந்து யாராலும் சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ரோலர் கோஸ்டர். ஸோ ரோலர் கோஸ்டர் வந்து நீங்க ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அதே இடத்துக்கு வந்து நிற்கும் திருப்பி. ஆனா ஏறின உடனே நான் வந்து இறங்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்க மேலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம். ஸோ அது வந்து உங்க லக்கு பொறுத்து. நீங்க ரொம்ப ரொம்ப லக்கினா 2 மாசத்துல சம்பாதிப்பீங்க, நீங்க அன்லக்கினா மேபி 6 மாசம் கூட சம்பாதிக்க மாட்டீங்க. ரைட்டா? ஸோ ஷார்ட் டேர்ம்னா ஏன் ஷார்ட் டேர்ம் வந்து 3 வருஷம், ஓகே 3 இயர்ஸ். ஸோ 3 இயர்ஸ் கீழே உங்களோட டைம் ஹாரிசான் இருந்தால் நீங்க வந்து கண்டிப்பா முதலீடு செய்யக்கூடாது மார்க்கெட்ஸ்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ல செய்யலாம், ஆனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல செய்யக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நிறைய இருக்கு, அதுக்கு தான் அட்வைசர் தேவைன்னு சொல்றது எப்பயுமே. எதுக்குன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு 100% ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கூட இருக்கு, 50-50 கூட இருக்கு, 25-75 கூட இருக்கு, 75-25 கூட இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து பெஸ்ட் சாய்ஸ் ஏதோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து முதலீடு செய்யலாம். ஆனா 3 to 7 இயர்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து SIPO லம்சமோ 100% நீங்க வந்து முதலீடு செஞ்சாதான் இந்தியனோட ஒரு ஆக்சுவலா இது என்னன்னா எவ்ரி இந்தியன் கேன் பி a ரிச் பர்சன் சொல்லுவேன் நான். எவ்ரி இந்தியன் கேன் பி a ரிச் பர்சன். எதுக்கு போய் மக்கள் வந்து 1000 ரூபாய் சீட்டு எல்லாம் பண்றாங்க பேங்க்ல, எனக்கு இன்னும் புரியல. அதே வந்து நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல செஞ்சீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த FDயோட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க எடுத்து தான் வெளியே வருவீங்க. ஸோ கண்டிப்பா செய்யுங்க சார். இப்போ SIP ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, லஞ்சம் போடுங்க. SIP டேட்டை எப்படி சூஸ் பண்றது? SIP வந்து மாசத்தோட ஃபர்ஸ்ட்லயே சூஸ் பண்ணா நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமா, இல்ல மாசத்தோட கடைசியில 20 தேதிக்கு மேல சூஸ் பண்ணா நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமா? SIP டேட்டுக்கும் ரிட்டர்னுக்கும் சம்மந்தம் இருக்காங்க சார்? எந்த சம்மந்தம் இல்லை மேடம், இது வேற ஒரு சைக்காலஜிக்கல் திங். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் எந்த டேட் போடலாம், உங்களுக்கு எந்த நம்பர் பிடிக்கும் அது சொல்லுங்க, உங்களோட லக்கி நம்பர் என்ன சார்? 13. அப்போ 13ல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சார் ஃபர்ஸ்ட்ல பண்ணுங்க. இல்லை சார் சேலரி வந்து 7ஆம் தேதி உள்ளதான் வரும், சரி 8ஆம் தேதி பண்ணுங்க, 10ஆம் தேதி பண்ணுங்க. ஓகே, இல்லை சார் எனக்கு வந்து என் லக்கி நம்பரே 27 தான், பரவாயில்ல 27க்கு பண்ணுங்க, எந்த வித்தியாசம் இருக்கு போறது இல்லை. ஓகே, ஒரு மாசத்துல மார்க்கெட் எவ்வளவு மூவ்மெண்ட் பாக்குறோம், ரைட்? ஏன்னா நீங்க வந்து அதை ஆவரேஜ் அவுட் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லா டேட்லையும் நீங்க வந்து மாத்தி போட்டா, இப்போ சில SIP எல்லாம் கொண்டு வந்தாங்க, அப்புறமா ஸ்டாப் பண்ணாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸே கொண்டு வந்தாங்க. டெய்லி SIP வீக்லி SIP எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு டெய்லி ஒரு சின்ன அமௌண்ட், இப்போ நீங்க வந்து மாசத்துக்கு 30,000 ரூபாய் பண்ணணும்னா டெய்லி 6 ரூபாய். ஃபைனலா என்ன பார்த்தாங்கன்னா லாங் டேர்ம் 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஆவரேஜ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 0.1 வித்தியாசம் கூட அங்கங்க இருக்காது. புரியுதா? ஸோ டசன்ட் மேக் எனி சென்ஸ். இதெல்லாம் வந்து நான்சென்ஸ் சொல்லுவேன்னா கொஞ்சம் பிளண்ட் நான். ஆனா இந்த மாதிரி யார் யார் யோசிக்கிறாங்களோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், உங்களோட எனர்ஜி அண்ட் டைம் தான் நீங்க வந்து வேஸ்ட் பண்றீங்க. பெஸ்ட் டேட் என்னன்னா உங்களுக்கு எப்போ சம்பளம் வருது,
உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, என் கம்பெனில வந்து 10ஆம் தேதி தான் சம்பளம் கொடுப்பாங்க, இல்ல 30 நிறைய கம்பெனில வந்து லாஸ்ட் டே கொடுத்துருவாங்க, 30th ஏப்ரல்லாம் 30th ஏப்ரல்ல கொடுத்துருவாங்க, ரைட்டா? ஸோ 30th கொடுத்துருவாங்க. இல்ல எனக்கு வந்து 7ஆம் தேதி தான் வரும், 5ஆம் தேதி தான் வரும். என்னைக்கு சம்பளம் வருதோ அது வந்து நீங்க ஒரு 2-3 நாள் கிரேஸ் பீரியட் கொடுக்கலாம். எதுக்குன்னா கம்பெனில கூட இப்போ நான் கூட சம்பளம் கொடுக்குறேன், சில டைம் நான் டிராவலிங்ல இருப்பேன், ஒரு 2-3 நாள் டிலே ஆகலாம், ரைட்டா? ஒரு 2-3 நாள் டிலே கொடுங்க, கிரேஸ் பீரியட். ஸோ 7ஆம் தேதி சம்பளம் வருதா, 10ஆம் தேதி எஸ்ஐபி போடுங்க. எதுக்கு அந்த மாதிரி சொல்றேன்னா, சம்பளத்துக்கு அப்புறமா ஒரு 2-3 நாளுக்குள்ள, எதுக்குன்னா நிறைய பேர் வந்து சம்பளம் அக்கௌண்ட்ல இருந்தா செலவு பண்ணிடுவாங்க. சிம்பிள் லாஜிக். ஓகே, ஸோ அக்கௌண்ட்ல ஒரு 50,000 ரூபாய் வருது, எஸ்ஐபி வந்து 50,000 ரூபாய் 7ஆம் தேதி வந்துச்சு, எஸ்ஐபி வந்து 25ஆம் தேதி தான். ஓகே, ஸோ நான் என்ன நினைப்பேன், ஓகே 25ஆம் தேதி உள்ள நான் வந்து அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கிறேன், இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 30,000 ரூபாய் தேவை, 30,000 ரூபாய் எடுத்து நான் வந்து வேற எங்கேயும் செலவு பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ஆகுது, 25ஆம் தேதி வந்து அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாம அந்த எஸ்ஐபி பவுன்ஸ் ஆகுது, ரைட்? ஏன்னா என்னால வந்து அதை அரேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அதுக்காக தான் நீங்க வந்து என்னைக்கு சம்பளம் வருதோ அதுக்கு 2-3 நாளுக்குள்ள எஸ்ஐபி டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பெஸ்ட் ஐடியா. பாக்கி உங்க இஷ்டம், லக்கி நம்பர். ஆனா இந்த டேட்ல பண்ணாதான் எனக்கு வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் வரும்னு சொன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, மழை பெஞ்சா ஒரு காலத்துல சொல்லுவாங்க, சச்சின் டெண்டுல்கர் 6 அடிச்சா அன்னைக்கு மழை பெய்யும். ஓகே, இதெல்லாம் வந்து கேட்டு சிரிக்கலாம், அவ்வளவுதான்.